சாமி, நிஜமாவே பேய் பிடிச்சிருக்கா? பேய் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் சாதாரண பேய் இல்ல, ஜெகன் மோகினி. அது இவள் உள்ள போய்தான் இவள் ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கே. ஆனால் இந்த மானிட பதறியால் அதை உணர முடியவில்லை. இந்த மானிட பதறிக்கு அது புரியாததாய் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்று அவள் பிதட்டிக் கொண்டு இருக்கிறாள். ஆனால் அது தனக்குள்ளதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவளுக்கு மனித அறிவு பத்தாது. சரி, அந்த மோகினியை விரட்ட என்ன பண்ணலாம் சாமி? அந்த மோகினி ஒரு உடம்புக்குள் சென்று விட்டால் அவ்வளவு சீக்கிரம் அது வெளியே செல்லாது. நாம் தான் விரட்ட வேண்டும். அதான் எப்படி சாமி விரட்டுறது? நான் சொல்றது கொஞ்சம் கொடுமையான தண்டனையா தான் தெரியும். ஆனா அதை செஞ்சாதான் இவளுக்குள்ளே இருக்கிற பேய விரட்ட முடியும். கொடுமையான தண்டனையா? அது என்ன சாமி? இவ உடம்புக்குள்ள இருக்கிறது மிகவும் ரொம்ப மோசமான ஒரு மோகினி. அது பிசாசு வகையை சார்ந்தது. அதனால் சாட்டையால் அடித்துதான் அதை வெளியே அனுப்ப வேண்டும். என்னது, சாட்டையால அடிச்சு துரத்தணுமா? அப்போதான் இந்த பேயை விரட்ட முடியும். அக்கா, சாட்டியாலே அடிச்சு என் உடம்பையில பொண்ணாக்கணும்னு பாக்குறான் இந்த சாமியாரு. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேக்கா. என்னை விட்டுருங்க, என்னை காட்டி விடுங்க, நான் போறேன். அக்கா, என்னை காட்டி விடு, நான் போறேன். இவன் அக்கா பைத்தியம். இவள் சொல்கிறாள் என்று அப்படியே விட்டு விட்டாள். இவளை விட்டு பேய் வெளியே செல்லாது. சாட்டையால் அடித்தால் மட்டுமே வலி தாங்க முடியாமல் அந்த பிசாசு இவள் உடம்பை விட்டு செல்லும். அம்மா, சித்தி பயப்படுறாங்கன்னு விட்டா அப்புறம் பேயால அவங்க நிறைய அவஸ்தைப்படுவாங்க. பேய் விரட்டுறதுதான் நல்லது. வேடா ரேவதி. ஈஸ்வரி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. உனக்கு உன் தங்கச்சி தானே முக்கியம். உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம கசப்பு மருந்து சாப்பிடறது இல்லையா? அதை போல நினைச்சுக்கிட்டு இதையும் நாம நிறைவேற்ற வேண்டியதா? மாமா வேண்டாம் மாமா, எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இப்படி பழி வாங்க. முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றேன், கேளுங்க. யாரு வேண்டுமானால் இவளை அடித்து விட முடியாது. இவளுடைய ரத்த உறவு மட்டும்தான் இவளை அடிக்க வேண்டும். ரத்த உறவுன்னா ஈஸ்வரி தான் இருக்கா, அப்ப அவதான் அடிக்கணுமா? சாமி, நான் எப்படி என் தங்கச்சியை அடிக்க முடியும்? அவ வலியால துடிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது சாமி. நீங்களே அடிச்சு விரட்டிடுங்க சாமி. இல்லை, ரத்த உறவால் மட்டுமே இந்த தீய சக்தி இவள் உடம்பை விட்டு செல்லும். நீ மட்டும்தான் இவளை அடிக்க வேண்டும். அப்போதான் அந்த மோகினி இவள் உடம்பை விட்டு செல்லும். அக்கா, சாமியாரும் சேர்ந்து இவங்களோட டிராமா பண்றாங்கக்கா. இதெல்லாம் எதுவும் நம்பாதக்கா. இந்த சாட்டை அடியெல்லாம் என்னால தாங்க முடியாதுக்கா. இங்க பாரு, நான் நல்லாதாக்கா இருக்கேன். என்ன விட்டுருங்க பிளீஸ். சாட்டை அடியெல்லாம் எனக்கு வேணாம்க்கா. பிளீஸ்க்கா, விட்டுருக்கா. மகளே, உன் தங்கை பேசவில்லை, அவளுக்குள் இருக்கும் மோகினி தான் பேசுகிறாள். மாய வேளையில் உன்னை சிக்க வைக்கிறாள். பாச வலையில் சிக்காதே. அவள் உடம்பை விட்டு அந்த தீய சக்தி போக வேண்டும் என்றால் மனதை கல்லாக்கி கொண்டு நீ இதை செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் நீ உன் தங்கைக்கு செய்யும் நல்லது. யோசிக்காமல் செய். யோ, போய் அங்க இருந்து. யோசிக்காத. இந்த மகளே, இந்த சாட்டையை வைத்து பேய் அடிச்சு விரட்டு. யோ 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 யோ, என்னையா இப்படி எல்லாம் பண்ற? அக்கா அக்கா, வேணாக்கா, சொன்னா கேளுக்கா.
யோசிக்காமல் செய். அந்த ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான். சந்திரா, என்ன மன்னிச்சிடுறி. நீ குணமாகணும்டி. எனக்கு வேற வழி தெரியல. என் மனச கல்லாக்கிட்டு தான் உன்னை அடிக்க போறேன். அக்கா வேணாக்கா, இவங்கள நம்பாதக்கா. இவன் ஒரிஜினல் சாமியார் இல்லக்கா. இல்ல சந்திரா, சாமி விஷயத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அக்கா அவன் உண்மையான சாமியார் இல்லக்கா. அவன் போய் சொல்றான், நம்பாதக்கா. எனக்கே இப்படி உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ குணமாகணும் சந்திரா. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கா எனக்கு ஒண்ணு இல்லக்கா. இதை வச்சு அடிச்சா எனக்கு வலிக்குக்கா. அக்கா